ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஏஎல்பி சிபிடி 1 பேப்பரே கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ஏஎல்பி சிபிடி 2 பேப்பரை வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்க்கலன்னா சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், அதை நீங்கள் பாருங்கள். ஆர் இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் பாருங்கள், சரியா? ஸோ 2018 ஏஎல்பி நான் எப்படி கொடுத்தேன், நான் எப்படி என்னோட சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 இது எல்லாமே கிளியர் பண்ணேன். ஆக்சுவலாக சிபிடி 2 வந்து செப்பரேட் ஒரு வீடியோவில் இருக்குது, என்னோட இதே மாதிரி ஆன்சர் பேப்பர். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் தென் எல்லாருமே நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டும் நிறைய பேர் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு நினைப்பீங்க. மெயினாக அவங்களுக்காக சில விஷயங்கள், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டோட லிங்க்குமே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கும், டேரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சாப்டர் வைஸ் பிளேலிஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினர் அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் தென் நமக்குன்னு ஆப் இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கம்ப்ளீட் புக்ஸாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அமேசானில். பட் பிடிஎஃப் போதும் அப்படிங்கிறவங்க இதுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க்கும் கீழே கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஆர் பிளே ஸ்டோரில் போயும் நீங்கள் லேர்ன் வித் விக்னேஷ் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட பேசிக் டீடைல்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு 3 கோடு ஷோ ஆகும். அங்கே ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். உள்ளே போங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபோல்டர் வைஸ் நிறைய புக்ஸோட பிடிஎஃப் போட்டிருப்பேன். ஒவ்வொரு ஃபோல்டராக போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த ட்ரேட், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் தென் நம்ம ஆப்லேயே பெய்டு கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல கோச்சிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் கிளாஸஸ் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஹோமுக்கு பக்கத்தில் கோர்சஸ் இருக்கும். அதில் வந்தீங்கன்னா ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் 2024, இதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கவர் பண்ணியிருப்போம். சயின்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு பேட்ச். சயின்ஸ்க்கு ஏன் செப்பரேட்டாக ஒரு பேட்ச் அப்படின்னா இதில் கம்ப்ளீட் சிபிஎஸ்சி புக் தியரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னும் அதிகமாக டவுட் இருக்கிறவங்க மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கமெண்ட்லேயுமே பின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் இதுக்குள்ளே போங்க. ஆஃபர் இருக்கும், கூப்பன் இருக்கும், டச் பண்ணி பை நவ் அப்படின்னு இருக்கும். பை நவ் கிளிக் பண்ணி எனி மோட் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் சிபிடி 1 பேப்பர் எங்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் நான் என்னோட பழைய ஜிமெயில் ஐடியோட டிரைவில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் எக்ஸாமுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் எப்படி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவாக பார்க்கலாம், சரியா? ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவேன், எப்படி உங்களால் ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ பெருசாக இருக்கும், பட் ஒர்த்தாக இருக்கும், சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பேப்பர் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஎல்பியோட எக்ஸாம் பேட்டர்னை சொல்லிட்டு இந்த பேப்பருக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஏஎல்பி எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க்ஸ், சரியா? ஸோ 20 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டால் அதுக்கு 20 மார்க்ஸ், 25 ரீசனிங்னா அதுக்கு 25 மார்க்ஸ், சயின்ஸ்க்கு 20 மார்க்ஸ் அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி 10. இதில் இது எல்லாமே இவங்க கொடுத்த மாதிரி இருக்குமா, அதாவது 20 மேக்ஸ்னா 20 மேக்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஒரு ஷிஃப்ட்டில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும், ஒரு ஷிஃப்ட்டில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். சாப்டர்ஸும் அந்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரானா அது எல்லாத்துலேயும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அல்ஜிப்ரால 5லேருந்து 6 கொஸ்டின் வந்திருக்குன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்ஜிப்ரால கொஸ்டின்ஸே வராமலும் போகலாம், ஆர் வரலாம். ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படி தான் இருக்கும். எஸ்எஸ்சி மாதிரி ஃபிக்ஸட் பேட்டர்ன் கிடையாது. இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, இந்த டியூரேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதுதான் உங்களுக்கு ரியல் சேலஞ்சு. அதாவது நமக்கு வெறும் 1 hour தான் தராங்க, அதில் நம்ம 75 கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் எக்ஸாம், சரியா? ஸோ அந்த 75 கொஸ்டின்ஸ் நீங்கள் 60 minutesல எப்படி அட்டன் பண்ண போறீங்க, இதுதான் உங்களுக்கு ஜாப் டிசைடிங்காக இருக்கும். இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஷேர் பண்ணுறேன்.
பேப்பர் அனலைஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட அட்டெம்ப்ட்ல நான் அட்டன் பண்ண நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சரியா. ஸோ நான் எத்தனை அட்டன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 66 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன். அப்போ நான் எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் 9 கொஸ்டின் அட்டனே பண்ணாம விட்டுட்டேன் சரியா. இதுல எனக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 62 கரெக்ட். ஸோ எத்தனை கொஸ்டினை நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ தட் இந்த நெகட்டிவ் மார்க்கு அந்த கேல்குலேஷனும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ நான் ஏன் விட்டுறது மச் பெட்டர். அதாவது ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டாலே 1 மார்க் தான் போகும் இல்லையா. ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா 1 மார்க் கண்டிப்பாக போகும். பட் ஆனால் ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1.33 மார்க்ஸ் போயிடும். ஸோ இப்போ இதில் நான் 4 கொஸ்டினை அட்டன் பண்ணி தப்பு பண்ணியிருக்கேன் சரியா. 4 கொஸ்டினை நான் அட்டன் பண்ணி தப்பு பண்ணியிருக்கேன். அப்போது இதில் மொத்தம் கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 62 இல்லையா. 62ல் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.32 சம்திங் மார்க்ஸ் போயிடும். ஸோ தட் என்னோட ஃபைனல் மார்க்ஸ் வந்து 61 something அவ்வளோதான் வருமே. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரியா. ஸோ என்ன பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ரியலி ஐடியா இல்லை அப்படின்னா அதை விட்டுடுறது பெட்டராக இருக்கும் சரியா. ஸோ 75க்கு 75 கொஸ்டினும் அட்டன் பண்ணுறவங்க உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்ததோ சொல்லுவாங்க, இது எப்பயுமே நடக்கும், 75க்கு 75 போட்டேன் அப்படின்னு. பட் நீங்கள் ஒரு 65 இல்லை 50 இதுதான் சரியாக போட்டிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 50 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே பெரிய விஷயம். 75க்கு 75 அட்டன் பண்ணி எல்லாமே நெகட்டிவுக்கு போகிறதுக்கு பதில் சொல்கிறேன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை தான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் விடலாம், எந்தெந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணலாம், அண்ட் தென் சில்லி மிஸ்டேக்ஸால் எப்படிலாம் மார்க் போகும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருங்க, ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. என்ன 75க்கு 75 கொஸ்டினும் அட்டன் பண்ணணும், இல்லை 75க்கு 70க்கு மேலேயாவது நம்ம எடுக்கணும், இல்லை கட் ஆஃப் அந்த மாதிரி உங்களுக்கு போகாது. யாராலையுமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ உங்களோட ஷிஃப்டில் உங்களோட டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களால் எத்தனை அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க சரியா. ஸோ 75 அட்டன் பண்ணி மேக்ஸிமம் நெகட்டிவ்ல போய் வர மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு பதில் கரெக்டாக 50 கொஸ்டின் அட்டன் பண்ணி 50 மார்க்குமே வாங்குறது மச் பெட்டர். எப்பயுமே நான் அதை தான் சொல்லுவேன் சரியா. அண்ட் தென் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், 75 கொஸ்டினும் மிக்சிங்காக இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸாக இருக்கலாம், செகண்ட் கொஸ்டின் ரீசனிங்காக இருக்கலாம், தேர்ட் கொஸ்டின் மேக்ஸாக இருக்கலாம், இல்லை தொடர்ந்து ஒரு 5 கொஸ்டின் சயின்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அண்ட் தென் நான் இதை ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம், ஆல்ரெடி யாராவது எக்ஸாம் அட்டன் பண்ணி இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 3-4 கொஸ்டின் வந்து உங்களை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரியும், அந்த ஃபர்ஸ்ட் கேட்கப்படுற 3-4 கொஸ்டின் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு அந்த பேப்பரே டஃப்பான பேப்பர் மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே ஃபீல் ஆகும். ஸோ இதுவும் கொஞ்சம் திக்னஸ் அதிகப்படுத்திக்கலாம். இதை யாராவது ஃபீல் பண்ணிடுறீங்களா அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கொஸ்டின் பார்த்துட்டு அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அப்போ அடுத்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும் அது எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பேப்பருக்குள்ளேயே போகிறேன். நான் எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்ரோச் சொல்லுவேன், அது என்னன்னா மல்டிபிள் ரவுண்ட்ஸ் எக்ஸாம் கொடுங்க எப்பயுமே சரியா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்ட சென்டர் மணிமங்கலம் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 2018 ஆகஸ்ட் மந்த் எண்டில் என்னோட எக்ஸாம் நடந்துச்சு, 3rd ஷிஃப்ட் சரியா. ஸோ நான் இன்னொரு சின்ன வீடியோவாக தருவேன், எக்ஸாம் ஹால் போய் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணுறேன் ஓகே. ஸோ என்னோட எக்ஸாம்ஸில் மெயினாக இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஸோ டிஐ இல்லையா, டிஐன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். டிஐ கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக வந்ததுனால நான் டிஐ நிறைய ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதாவது எக்ஸாமில் டிஐ கொஸ்டின்ஸ் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஓகேவா. நான் விட்டதுலேயே மெஜாரிட்டியாக இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபார் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம 75 கொஸ்டினும் டீட்டெயிலாக சொன்னோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்களா குவாலிட்டியாக இருக்குது. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கும் சரியா. கிட்டத்தட்ட 2 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருக்காது சரியா. அதை நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்குள்ள அது வரும். ஸோ அப்போ இதில் எது நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க,
அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 அதுக்கு மேற்பட்டது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 3. அதாவது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா Fe, அயன், காப்பர் இது எல்லாமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய வெளி ஷெல்லில் 2 எலக்ட்ரான்கள் கொடுத்துரும். சரியா, இன்கம்ப்ளீட் அதாவது வேலன்ஸ். இது வந்து 2 எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the organs that have the same basic structure but different functions are called. ஸோ இதை வந்து நம்ம ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்னா என்னன்னா, அதான் ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும், ஆனால் அந்த ஆர்கன்ஸோட செயல்பாடுகள் வேற வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்துட்டீங்க. தேர்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா டிஐ. அதாவது ரொம்ப ஓல்டு 2018 கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால கொஸ்டின் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராகவே இல்லை. இருக்கிறத வந்து அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன். தென் இங்கே பாருங்க, நான் தேர்ட் கொஸ்டினை ஆன்சரே பண்ணலை. ஓகேவா? ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3-4 கொஸ்டினை பார்த்து அந்த உங்களோட ஷிஃப்டே டஃப் அப்படின்னு நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. இப்போது மல்டிபிள் ரவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ரவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த செகண்ட் கொஸ்டின், இதெல்லாம் கம்ப்ளீட் தியரி. அதே மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பேன். யாராவது அதை கேர்லெஸ்ஸாக எடுத்தீங்களா என்னன்னு தெரியல. சிபிஎஸ்சி புக்ஸ் படிக்காமல் உங்களால் சயின்ஸ் கொஸ்டின் அவ்வளோ நல்லா அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு. இது எல்லாமே அப்படியே டேக்கன் ஃப்ரம் சிபிஎஸ்சி புக்ஸ் தான். 9th 10th புக்ஸ்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். இது ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஸோ உங்களோட ஷிஃப்ட்ஸ்ல இந்த மாதிரி தரமான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதை தான் நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த பேப்பர் பார்த்த அப்புறம் நீங்கள் எப்படி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? ஈஸியாக இருக்கா, டஃப்பாக இருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியா? ஸோ இந்த டிஐயை வந்து விட்டுலாம், அடுத்து போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் தி லார்ஜஸ்ட் சைஸ்ட் ஆட்டம்? பெரிய சைஸ் ஆட்டம் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுமினியம் தான். சரியா? இது எல்லாமே யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தியரி கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ தெரிஞ்ச மேத்ஸ் கொஸ்டினாவே இருந்தாலும், தெரிஞ்ச ரீசனிங் கொஸ்டினாவே இருந்தாலும், இல்லை தெரிஞ்ச சயின்ஸ் நியூமரிக்கலாக இருந்தாலும் பண்ணுங்க. அடுத்த ரவுண்ட்ல பார்த்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட் இருக்கு, தேர்ட் ரவுண்ட் இருக்கு. என்னோட இந்த ஏஎல்பி பேப்பரை நீங்க நம்ப மாட்டீங்க, நான் 5ல இருந்து 6 ரவுண்டு போனேன் அந்த 1 ஹவர்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரவுண்ட்ஸாக போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பரையே நீங்கள் மொத்தமாக பார்த்த மாதிரி இருக்கும். சேஃபான குட் அட்டம்ப்டும் நீங்கள் கொடுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் சயின்ஸில். சரியா? மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை அதோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஈஸியாக இருக்கு பாருங்க. ஒர்க்கை வந்து நம்ம ஜூல்னு சொல்லுவோமா? ஸோ ஒரு ஆப்ஷன் தெரிஞ்ச உடனே மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட் உங்களுக்கே தெரியும், ஜூல். அப்போ 1 வந்து டி. 1 வந்து டினா இந்த பி ஆப்ஷன் கிடையாது இல்லையா? அடுத்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி என்ன பண்ணும்? கெமிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ 2A. அப்போ 2A ஆப்ஷன் 3 நீங்க டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா கொஸ்டினையும் மேட்ச் பண்ணணுங்கிறதும் இல்லை. இந்த மாதிரி அப்ரோச்சும் கத்துக்கோங்க. எல்லா கொஸ்டினையுமே சால்வ் பண்ணாதீங்க. அது சயின்ஸோ இல்லை மேக்ஸோ இல்லை ரீசனிங்கோ எல்லாத்தையுமே உட்காந்து ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ரஃப் ஷீட்டை நீங்கள் மினிமமாக யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ரஃப் ஷீட் போனீங்கன்னா இருக்கிற 1 ஹவர் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கே பத்தாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், 2 ஆப்ஷன் தான் மேட்ச் பண்ணேன். மீதி எல்லாமே ஆன்சர் இல்லைன்னு பார்த்துட்டு கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களோட அப்ரோச். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் கொஸ்டின் வருது. Gina is 24 years younger than her mother. 8 years hence her mother's age will be 5/3 times her age. What is Gina's present age? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியும். கண்டிப்பாக ஏஜ் கொஸ்டின் சூப்பராக அட்டன் பண்ணுவீங்க. ஆப்ஷனில் கூட அட்டன் பண்ணுவீங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்தடுத்த ரவுண்ட் வரும்போது இதை பார்த்துக்கலாம். ஸோ பார்க்குறீங்க, பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணுறீங்க. அதாவது இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலஜி பேஸ்டு கொஸ்டின், ரொம்ப ஈஸியா. ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், இதெல்லாம் வேண்டாம். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நான் தப்பு பண்ண கொஸ்டின்ல இதுவும் ஒன்று. சரியா? அண்ட் தென் ஒரு ஜாமெட்ரியில ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஓகேவா? ட்ரையாங்கிளோட ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்கிப் பண்ணணும். செகண்ட் ரவுண்டு நீங்க அட்டன் பண்ணலாம். விச் கேஸ் இஸ் ரிலீஸ்ட் when bleaching powder is added to water?
குளோரின். ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். சிமிலாரிட்டி பேஸ் பண்ண மாதிரி, இஃப் த ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ஆங்கிள்ஸ், இதை வந்து நீங்கள் ஜாமெட்ரியோட ட்ரையாங்கிள் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு தப்பாயிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 2:3 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, ஆன்சர் வந்து 3:2. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்பீடா அடுத்த கொஸ்டின்ஸ் போகணும்னு சொல்லி 3:2 நான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 2:3 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான சில்லி கொஸ்டின் நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் நீங்கள் ஸ்பீடாக போகும்போது வரலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும், சரியா? ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வந்து ரொம்ப வேல்யூபிள் இல்லையா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் காம்போசிட்? அதாவது இதில் எது பிரைம் நம்பர் இல்லை, பகா எண் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 51 தான், மீது எல்லாமே பிரைம் நம்பர். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வரீங்களா? செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் கூட நான் பொதுவாக சொல்லுவேன், எல்லாத்துக்கும் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணி மேக்ஸ் போட்டுருந்தீங்கன்னா சத்தியமாக செலெக்ஷன் ஆக முடியாது. இப்போ இந்த கொஸ்டின்லாம் மைண்டில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும், சரியா? இப்போ கெயின்டு 12.5% அப்படின்னா 12.5 ப்ராஃபிட் அப்படின்னா 1/8ன்னு சொல்லுவோம். அப்போ 8 சிபி 9 எஸ்பி. அப்போ என்னோட ஆன்சர் கண்டிப்பா 9ல டிவைட் ஆகும். என்னோட ஆன்சர் 9ல டிவைட் ஆகும் அப்படின்னாலே ஆப்ஷன் 2 மட்டும் தான் ஆன்சர். இது 3ம் 9ல டிவைட் ஆகாது. இந்த மாதிரி மெத்தட் ஆப்ஷன்லயே ஆன்சர் இருக்கும், மார்க் பண்ணணும். எல்லாத்துக்கும் வளவளன்ற மெத்தடை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோஸ் பாருங்க. அவர் கோர்சஸ் இருக்கு, கோர்சஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? வாட்ஸ்அப் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கு. தென் ஒரு பிசிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின், ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். பட் ஆனால் ஸ்கிப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தா. செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டா இருந்தா நீங்க அட்டன் பண்ணுங்க. சர்டைன் ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் கன்சியூம் 320 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் அ மந்த். ஹவு மச் எனர்ஜி இஸ் திஸ் இன் ஜூல்ஸ்? ஸோ ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஸோ இந்த எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, சரியா? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அசம்ஷன், ஆர்கியூமெண்ட், இது எல்லாத்துலயுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு போங்க, சரியா? தென் ஒரு மிரர் இமேஜ், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எத்தனை வருதோ உங்களுக்கு லக்கு தான். இந்த மாதிரி படம் போட்டு வர எல்லாத்தையும் நான் வெர்பல் ரீசனிங்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பக்காவா பண்ணிடுவீங்க, தப்பே இல்லாம, சரியா? ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின், நான் தப்பு பண்ணதுல இந்த கொஸ்டினும் ஒன்று, சரியா? ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, மிஸ்டேக்ஸை ரொம்ப மினிமமாக வச்சுக்கோங்க. நெகட்டிவே இல்லாமல் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நெகட்டிவ் மார்க்ஸே இல்லாமல். பட் ரொம்ப மினிமமாக உங்களோட தப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்லாம் நான் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராயிங்லாம் கொஞ்சம் டல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற அட்டம்ப்ட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஜூம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்லாம் நான் ஏன் ஸ்கிப் பண்ணேன்? மேக்ஸிமம் எனக்கு டைம் இருந்திருக்காது, ஆர் அதெல்லாம் படிச்சு ஆன்சர் பண்ணோம்னா டைம் எடுக்கும்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், சரியா? பிளட் ரிலேஷன்ல ஒரு பேசிக் கொஸ்டின், ரொம்ப பேசிக், ஒரு சிங்கிள் லைன் கொஸ்டின் தான், ஆன்சர் 1. தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேயே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், ஸோ அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு எல்லாமே முடிச்சுட்டு மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்லாம் போங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்லாம் போகும்போதே ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம மைண்டுக்கு இது நம்ம படிச்சிருக்கோம், இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோமே, ஆனால் இப்போதைக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. ஏன்னா அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டும் தனியாக ஒரு கலரில் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 இல்லை 3வது ரவுண்டு கொஸ்டின் பார்த்துட்டீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்து அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்களா அந்த கொஸ்டினுக்கு போகலாம். தெரியாத கொஸ்டினுக்கு பதில் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, நான் மறந்துருக்கு, டைம் இருந்தால் இது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின்லாம் ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா. தென் ஒரு பேசிக் சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக நீங்களே பண்ணிடுவீங்க. ஒரு ஏஜ் சம், ஸோ இதெல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் சூப்பர் கொஸ்டின், தரமான கொஸ்டின், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டின், 1 kWh is the amount of electrical energy consumed when 1 kilowatt power is used for 1 hour in an electric circuit, express it in joules. ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி பவர் கன்சம்ஷன் பேஸ்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின். ட்ரெயின் கொஸ்டின்,
ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தென் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை நான் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவேன். சரியா? ஸோ அதான் டேட்டா இன்ட்ரோடக்ஷன் தவிர்த்து, ஏன்னா நான் அதிகமாக வந்து எப்பயுமே சிஏ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த சிஏ ஃபோக்கஸ் பண்ணுற டைமில் நான் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரியா? ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே அண்ட் சிஏல ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகே, ஸோ படிங்க. ஓகே, நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இன் விச் கண்ட்ரி வாஸ் ஸோ லாஸ்ட் குவீன் ஆஃப் ஃப்ரான்ஸ் born? சத்தியமாக இப்பயுமே எனக்கு ஐடியா இல்லை. சரியா? ஸோ நாட் ஆன்சர். வென் டயக்ராம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எஸ், கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பயாலஜி கொஸ்டின், சிம்பிளான ஒரு கொஸ்டின். பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைருவேட் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷ் டியூரிங் எனர்ஜி ப்ரொடக்ஷன், சைட்டோபிளாசம். ஆப்ஷன் நம்பர். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் பாஸ்பேட். ஸோ Ca3PO4 twice. ஸோ நான் ரீசெண்டாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இதை. கெமிஸ்ட்ரியில் காம்பவுண்ட்ஸோட நேமு, காம்பவுண்ட்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். டைரக்டாக மெமரி பண்ணிட்டு நீங்கள் போயிருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு 3யோ ஒரு 2யோ நீங்கள் மாற்றி அட்டன் பண்ணால் கூட டெஃபினட்டாக மார்க் போயிடும். சரியா? எஸ் சோம்நாத், an Indian aerospace engineer and rocket technologist, has taken charge as the new director of. ஸோ இதை நான் அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தேன்னா மேபி அட்டன் பண்ணியிருக்கலாம் போல. பட் ஆனால் நான் நாட் ஆன்சர், அட்டன் பண்ணலை. அட்டன் பண்ணலன்னா பெஸ்ட், 1 மார்க் தான் போகும். மறுபடியும் சொல்கிறேன், அட்டன் பண்ணி தப்பு பண்ணிங்கன்னா 1.33 மார்க்ஸ் போயிடும். அந்த 0.33 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 0.33 மார்க்கை விட கம்மியான மார்க்லலாம் இன்னைக்கு செலெக்ஷன் மிஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வெறும் 0.01 0.001லலாம் கட் ஆஃப் மிஸ் ஆகி செலெக்ஷன் மிஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு டைரக்ஷன் கொஸ்டின். டைரக்ஷன் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த டைரக்ஷன் அப்புறம் சில கோடிங், டீகோடிங், சில பிளட் ரிலேஷன், இதெல்லாம் நான் உங்களை லாஸ்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லுவேன், என்னோட சஜஷன். ஏன்னா இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சாப்டர்ஸ்லாம் பேப்பர் அண்ட் பென் தேவை, கட்டாயம் தேவை, என்னாலேயே மைண்டில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பேப்பர் அண்ட் பென் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே 3rd ரவுண்ட் வரைக்கும் தொடாதீங்க. சரியா? ஒரு பேப்பர் ஃபோல்டிங் கொஸ்டின். சரியா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பேன். அட்டன் பண்ணி தப்பு பண்ண ஒரு ஜிகே கொஸ்டின் பாருங்க. இன் விச் மாடர்ன் இந்தியன் ஸ்டேட் ஆர் த ஏரியாஸ் ஆஃப் கொங்கன், மத்வாடா அண்ட் விதர்பா லொக்கேட்டட்? ஓகேவா? தப்பு பண்ணியிருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சயின்ஸில் நிறைய எதிர்பார்க்கலாம். அதாவது ரீசன் அண்ட் அசர்ஷன், இந்த மாதிரி கொஸ்டின், இதில் எது ஃபால்ஸ், இதில் எது தப்புன்னு கேட்பாங்க. எல்லார் மைண்ட்லையுமே இது ஸ்பீடாக நீங்கள் படிக்கும் போது இதில் எது கரெக்டுன்னு படிச்சிருவீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் மாதிரி வேற தெரியும். ஸோ கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. இருக்கிற 1 ஹவரை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறவங்க தான் செலெக்ஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ அதுக்கு உங்களுக்கு இந்த சாப்டரை பற்றின நல்ல ஐடியா இருக்கணும் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு ஆசிட் பேசிஸ் சால்ட்ஸோட ஒரு கொஸ்டின். சரியா? சிட்ரிக் ஆசிட், ஃபெனாப்தலின் டர்ன்ஸ் பிங்க் இன் சோப் சொல்யூஷன். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர், சிந்தட்டிக் இண்டிகேட்டர். இது நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஸோ இதெல்லாமே கரெக்ட். சரியா? ஸோ அப்போ இதெல்லாமே கரெக்ட்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் 2 ஆன்சர் அப்படியும் வந்துடலாம். ஆர் நீங்கள் இந்த சாப்டரில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு டைரக்டாக தெரியும். சரியா? இஃப் அ ரோப் 84 meters லாங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. லாங்கர் பீஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. லாங்கர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் என்ன 7. அப்போ என்னோட ஆன்சர் 7ல் டிவைட் ஆகணும். ஸோ இதில் எது 7ல் டிவைட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இது. பட் கம்பேரிட்டிவ்லி 49 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஏன்னா 84 பிரிச்சிங்க அப்படின்னா 42 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை நீங்கள் 42 வச்சுட்டீங்கன்னா இன்னொரு பீஸும் 42 மீட்டர் தானே. அப்போ ரேஷியோ 1:1 தானே ஆகணும். ஸோ இது ஆன்சரே இல்லை. இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த இடத்துலையும் போய் நான் பேப்பர் பென் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 7/12 × 84 அப்படின்னு ஸ்கூல் மெத்தடோ இல்லை வேற யாராவது உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்களோ அதையோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா சாரி, செலெக்ஷன் வாங்க முடியாது. நீங்கள் இதுக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதனால் அடுத்து ஈஸியாக இருக்க போகிற நிறைய கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் ஸோ வேல்யூபிள். சரியா?
வாட் இஸ் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு வென் Ag plus and Cl minus combine? அதாவது இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்டு கொஸ்டின். ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன், அதாவது சன்லைட்டின் உதவியினால ஃபார்ம் ஆகிற ஒரு ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் இது சில்வர் குளோரைட். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் டைரக்டாக கேட்டிருக்காங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டனோட ஒரு கொஸ்டின். பைப்ஸ் அண்ட் சிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பேசிக் கொஸ்டினும் உங்களை கேட்கலாம், இல்லை பைப்ஸ் அண்ட் சிஸ்டனில் ஐ லெவல் கொஸ்டின் கேட்கலாம். அனுபவத்தில் சொல்கிறேன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டனில் ஐ லெவல் கொஸ்டின் கேட்டால் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண பாருங்க, ஆர் கடைசி வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் விட்டுருங்க. ஏன்னா அதில் வேற லெவல் கொஸ்டின்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. உங்களோட மானிட்டரில் கிட்டத்தட்ட 3/4 கொஸ்டின்ஸ்லாம் வரும், அவ்வளோ பெரிய கொஸ்டின் வரும். சரியா? ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஸோ நான் அதிசயமாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா அந்த டைமில் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கிம் சீஃப் மினிஸ்டர் who was honored with Sustainable Development Leadership Award by the Energy and Resources Institute. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த டைமில் நியூஸ்லேயே இதை நான் கேள்விப்பட்டதுனால அட்டன் பண்ணேன். Next question, who among the following is Indian left-arm spinner who is the lone cricketer to feature in both ODI and T20 teams of the year? So, உண்மையிலேயே ஆன்சர் ஐடியா இல்லை, விட்டுருக்கேன். ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின், ஆப்ஷன் 3. ஸோ நான் சொன்ன பாருங்க, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல அட்டன் பண்ணியிருக்கேன். எனிவே இதை நீங்கள் படிக்கும்போது சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணீங்கன்னா, பைப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணணும், பைப் பி பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸில் எம்டி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் எம்டியாக இருக்கும்போது பைப் ஏ 1 ஹவருக்கு ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறாங்க. பைப் பி வந்து half an hour for an hour and then turned off. It's allowed to drain out. ஓகே, இதுவும் 1 ஹவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பைப் ஏவியும் பியும் மொத்த சிஸ்டம் ஃபில் ஆக எத்தனை டைம், எவ்வளோ டைம்? ஸோ இது நீங்கள் டஃபாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 3rd ரவுண்ட் ஆர் 4th ரவுண்டில் அட்டன் பண்ணுற மாதிரியான கொஸ்டின். ஸோ சில நேரத்தில் அனுபவத்தில் சொல்கிறேன், கஷ்டமான ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறதுனால ஈஸியான 3-4 கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரியா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டினை விடுறதுனாலேயே உங்களோட செலெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகலாம். செலெக்ஷனுங்கிறது 75 கொஸ்டினும் அட்டன் பண்ணுறது இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். சரியா? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாயிண்ட் வச்சு லாஸ்ட் 2 டிஜிட், பாயிண்ட் வச்சு ஒரு 2-3 டிஜிட், இதுக்கெல்லாம் ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பாயிண்டில் வருது. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர்ஸ் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேயே பாருங்கள், 157 லிட்டர் ஆஃப் ஆயில் வந்து 29,763.65. ஓகேவா? அப்போது கண்டிப்பாக பாயிண்ட்ல வருது அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணணும், உங்களை கால்குலேட் பண்ண வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் தாராளமாக பேப்பர் பென் யூஸ் பண்ணுங்க, ஒர்த்து. சரியா? ஸோ இதெல்லாம் எனக்கு அப்போது நல்லாவே பழக்கமான ஒரு விஷயம். தங்கல் மூவி பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் அதுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டில் எந்த டைரக்டர் அவார்ட் வின் பண்ணார்? நிதிஷ் திவாரி. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச சில கொஸ்டின் எனக்கு மாட்டுச்சு. ஒரு லைட் சாப்டரில் ஒரு பேசிக் கொஸ்டின், கான்கேவ் மிரர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் ஃப்ரம் த மிரர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வேறு லெவல் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன் 1. HCF பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், தென் நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கொஸ்டின் ரொம்ப தரமாக இருந்த மாதிரி இருந்ததா? ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ்லையும் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, அப்செட் ஆக வேண்டாம். ஸோ 75 கொஸ்டினும் பார்க்கணும். உங்களுக்கு தேவையானது நல்ல கொஸ்டினாக பிக் பண்ணணும். ஓகே, அந்த டைமுக்குள்ள. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9லாம் தெரிஞ்சதுன்னா அப்படியே ஆப்ஷன்லேயே எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே அடிக்கலாம். அப்படி தானே கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட் 7. விஜயாஸ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 5ல் போகணும். விஜயா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் 5. அப்போ என்னோட ஆன்சர் 5ல் டிவைட் ஆகணும். எதுவுமே இல்லை பாருங்க, ஒரே ஆப்ஷன் தான், டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்குமே பேப்பர் பென் யூஸ் பண்ணிங்கன்னா சாரி தப்பு பண்ணுவீங்க. ஸோ ஒரு நல்ல கொஸ்டின், a ball thrown up vertically intends ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ண ஒரு ஃபிசிக்ஸ் சாப்டர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். சரியா? டேட்டா சஃபிஷியன்சிலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு நான் வெர்பல் பேஸ்டு ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கிரிக்கெட்னா கொஞ்சம் பார்ப்பேன். சரியா? அதனால கிரிக்கெட் பேஸ் பண்ண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சஞ்சய் மன்ஜரேகர், ஃபார்மர் இந்தியன் பேட்ஸ்மேன் டர்ன் கமெண்டேட்டர், விச் வாஸ் லான்ச். அவர் லான்ச் பண்ண
அவரோட ஆட்டோபயோகிராஃபியோட அந்த புக்கோட பேர் கேட்டிருக்காங்க, இம்பர்ஃபெக்ட். சரியா? ஸோ ஒரு நல்ல டைரக்ஷன் கொஸ்டின். எல்லாத்தையுமே உங்களை விடுங்கன்னு சொல்லலை. ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் 3rd ரவுண்ட்லையோ இல்லை 4th ரவுண்ட்லையோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணலை. என்னன்னு பாருங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க இல்லையா, சீரீஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு, சிம்பிள்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இஃப் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கிவன் சீரீஸ் இஸ் ரிவர்ஸ்ட், அதாவது இதை சரி பாதியா நீங்க எண்ணி இதை ஃபுல்லா நீங்க எண்ணி இதை நீங்க ஃபுல்லா எத்தனை இருக்குன்னு எண்ணி அதுல பாதியா பிரிச்சு அதுல செகண்ட் ஹாஃப் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி ரிவர்ஸ் பண்ணா ரைட்ல இருந்து 8ஆவதா எது வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது எனக்கு டைம் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினா இருக்கு. இதை நான் எண்ணி கரெக்டா 2 ஹாஃபா பிரிச்சு 2வது ஹாஃபை நான் திருப்பி போட்டு அதுல இருந்து ரைட் சைட்ல இருந்து நான் 8வது வர்றதுக்குள்ள நான் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுவேனா இல்லையா? ஸோ உங்களை மாதிரி தான் எல்லாருமே இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிஃபோர் எக்ஸாம் இது ஒரு வேற மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கும். நீங்க மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கலாம், அது எல்லாமே வேற. அதாவது அந்த மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்மளோட அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். வீட்டில் அட்டன் பண்ணுவீங்க, லைப்ரரியில் அட்டன் பண்ணுவீங்க, அந்த மாக் டெஸ்ட் அவ்வளோ இதாக ஃபீல் ஆகாது. பட் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போய் அந்த கேட் என்ட்ரி டைமு, அந்த கேட் க்ளோசிங் டைமு, அப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் பார்க்குற க்ரௌடு, இது எல்லாமே உங்களை மென்டலி அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இதை எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு ஆமா ப்ரோ ரொம்ப அப்செட் ஆயிரும் அப்படின்னு. அந்த சூழ்நிலையில நீங்க இந்த 75 கொஸ்டினை எப்படி குவாலிட்டியா அட்டன் பண்றீங்க, அதுதான் ஜாபை டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ கரெக்டான அட்டம்ப்டை, தெரிஞ்ச அட்டம்ப்டை கொடுத்துட்டு வாங்க. 15 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ்ல ஒரு ஆளா CBT2க்கு போங்க. ஓகே. ஸோ ஐடென்டிஃபை த வென்யூ ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் என்டர்பிரினியர்ஷிப் சம்மிட் ஹெல்ட் இன் நவம்பர் 2017. சத்தியமா ஐடியாவில் விட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இதுவுமே ஐடியாவில் விட்டுருங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் விட்டுருக்கேன். பேசிக்கான ஒரு ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின். ஸோ நமக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அட்டன் பண்ணியாச்சு. மீன், அதாவது ஆவரேஜ் கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் மைண்டில் சால்வ் பண்ணலாம். ஆவரேஜ் இல்லை, மீன் மீடியன் மோடு, அந்த சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக் சாப்டர். அண்ட் தென் ஒரு நான் வெர்பல் ரீசனிங்லாம் மேக்ஸிமம் மிஸ்டேக்கே ஆகாது யாருக்குமே. ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கடகடன்னு போகிறேன், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், டைம் ஆகும். சரியா? ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் ரிலேட்டிவ் ஸ்பீடு பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதையுமே நான் மேக்ஸிமம் ஆப்ஷனில் தான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சவுண்டு சாப்டரோட ஒரு கொஸ்டின், நியூமரிக்கல். ஸோ பார்த்தீங்களா, சயின்ஸில் நியூமரிக்கலும் வரும், அதே மாதிரி சயின்ஸில் தியரி கொஸ்டினும் வரும். இது ரெண்டுமே ஈஸின்னு நினச்சிடாதீங்க. சயின்ஸில் தியரி கொஸ்டின்லையுமே தரமான கொஸ்டின், உங்களோட மைண்டை ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி, ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாங்க லாஜிக்கலாக. 4 ஆப்ஷனுமே ஆன்சர்ஸாக இருக்கிற மாதிரி தோணும். நியூமரிக்கல்லையுமே காம்ப்ளிகேட்டடான நியூமரிக்கல்ஸ் வரும். எல்லாத்துக்குமே தயாராக போங்க. அதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், சிபிஎஸ்சி புக்னு. சரியா? ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் ஈஸியாக தெரியும். ஓகே. ஸோ நான் வெர்பல்லாம் நம்ம விட்டுருவோம். ஓகே. ரீப்ரொடக்ஷன் சாப்டர் பயாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின், ஃபர்டிலைசேஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த டைமில் ரிலையன்ஸ் ஜியோ, ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஸ்கொயர் ரூட் ரொம்பவே ஈஸி. ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கனாலே போதும். சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 130 × 130 இது எல்லாத்தையுமே 120, 130 அப்படி யோசிங்களேன். ஏன்னா இதில் யூனிட் டிஜிட் வச்சு நீங்கள் யோசிக்க முடியாது. எல்லாத்துக்குமே 28 இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, இல்லை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 வந்துடும் இல்லையா? இதை × 2 பண்ணிங்கன்னா 4, இதை × 8 பண்ணிங்கன்னா 4. அதனால் அதை பற்றி யோசிக்க முடியாது. ஆனால் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி யோசிங்க. இப்போ இதை நான் 120, இதை நான் 130ன்னு எடுக்கிறேன்னா 130 × 130 169, அதுக்கு மேலே போகும். ஆனால் இங்கே கொஸ்டினில் கொடுத்ததே 163 தான். ஸோ இது எனக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு என்னால் எலிமினேட் பண்ண முடியும். தென் 120 நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கனாலே 144க்கு மேலே போகும். அப்போ 118 இருக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை. தென் 120ம் 122 ஸ்கொயருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ 120 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 சம்திங் அதுக்கு மேலே போகும். ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு ஆன்சராக இருக்காது. நான் இப்படி தான் என்னோட அட்டம்ப்டை கொடுப்பேன்.
இந்த 130க்கு மேலே போனால் 169 கிராஸ் ஆகி எங்கேயோ போகுது. ஸோ 130 விட கொஞ்சம் குறைவாக தான் உங்களோட ஆன்சர் இருக்கும். ஸோ 128. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கும் போது கற்றுக்கிட்டு தென் இந்த மாதிரி பேப்பர் பென் இல்லாத மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் பாசிபிள். இல்லைனா எக்ஸாம் ஹாலில் இதுக்குமே நீங்கள் பேப்பர் பென் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எடுப்பீங்க. சரியா? அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ? டிஷ்யூ சாப்டர் பயாலஜி. கார்பன் சாப்டர் ரொம்ப ஈஸி. ஆல்கேனா சேம் ஜெனரல் ஃபார்முலா. சூஸ் இன்கரெக்ட். ஸோ ஆல்கேனோட ஃபார்முலா, ஆல்கீனோட ஃபார்முலா, ஆல்கைனோட ஃபார்முலா மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல எதை தப்பா கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 2 ஆல்கீன். ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேவா? நான் வெர்பல் ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் அண்ட் தென் நம்பர் சிஸ்டம்ல ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வாட் இஸ் த 10th digit in the number, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன்ல இருந்து எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, நார்மல் மெத்தடை விட. brass is an alloy of copper and zinc எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இது வரைக்கும் யார் இந்த வீடியோவை பார்த்தீங்க, ஓகே வீடியோ வந்து நான் டில் எண்ட் வரைக்கும் பார்த்தேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரிகார்டிங் எக்ஸாம் அட்டன் பண்றதுல இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டவுட் இருக்கா, இல்லை இன்னும் பெட்டரா ஒரு சின்ன வீடியோவா என்னென்ன பண்ணலாம், அதை வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகிறதுல இருந்து உங்களோட அட்டெம்ப்ட் நல்லா கொடுக்கணும்னா என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் தனியாக சொல்லுவேன். ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.